கண் திருஷ்டி அப்படிங்கிறது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் கண் திருஷ்டியால் நான் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டேன். ஆனால் வந்துட்டு அது அது அதை வந்து ஏதாச்சும் நம்ம செஞ்சு அந்த திருஷ்டிலேருந்து நம்ம விலகி வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறையாமே நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ஆனால் அப்போவுமே அது வந்து என்னை விடலை. உண்மையாகவே சொல்கிறேங்க. இந்த 15 நாளாக ஒரு மென்டல் பீஸ் அப்படிங்கிறதே சுத்தமாகவே இல்லாமல் போயிருச்சுங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் மாதிரி ஒவ்வொருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டுருக்குது. மாடு கன்று போட்டது ஒன்று அவ்வளோ பயங்கரமான ஹாப்பியாக இருந்தேங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப நான் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தது கிடரிக்கன்னு தான் போடணும்னு ஆசைப்பட்டு அது நல்ல நாளில் போட்டது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ 2 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா தேவுக்கு வந்து கண்ணில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அது அது 1 வீக்கில் சரி 2 டேஸில் சரியாயிருச்சு. சரியாக பார்த்தீங்கன்னா அவருக்கு லூஸ் மோஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வாமிட்டிங் ஆகி கொஞ்சம் 1 வீக் ஆகிடுது. அவர் ரெடியாக இருக்குது. அவர் ரெடியான ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் மறுபடியும் சேம் பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் ரெடியாகி வந்ததையுமே அத்தைக்கு சரியில்லை. அத்தைக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகவே பார்த்தீங்கன்னா பிங்கியுமே இறந்துருச்சு. பிங்கி பார்த்திங்கன்னா 13 வருஷமாக இங்கே இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா 11th சம்திங் படிக்கல வாங்கி எடுத்துகிட்டு வந்தது. இவ்வளோ வருஷமாக அத்தை தான் எல்லாமே அது குளிச்சுட்டு நீட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்துட்டு அதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ இறந்துருச்சு. வீட்டில் பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு மாற்றி மாற்றி நடந்துகிட்டே இருக்குது. இன்னுமே அத்தைக்கு கொஞ்சம் க்யூர் ஆகலை. சேம் பிரச்சனை தாங்க. இந்த டயரியா வாமிட்டிங் தான் என்னத்தினால நடக்குதுன்னே தெரியல. மாற்றி மாற்றி இதே தான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் பரவாயில்லங்க. கண்டினியூவாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துகிட்டே இருக்குது. இதுலேருந்து எப்படி வெளியே வரதுனே தெரியல. ஆனால் எனக்கு என்கிட்ட சொல்கிறவங்க எல்லாருமே கண் திருஷ்டி அதனால தான் இப்படி நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் பல விஷயங்களை ட்ரை பண்ணி செஞ்சுட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்கும் கண்டினியூட்டியாக. ஆனால் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு அதுலேருந்து வெளியே வரவே முடியல. இந்த கண் திருஷ்டி ஒன்றில் மட்டும் இருந்து இது ஏனும் தெரியலை. நீங்கள் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஏதாச்சும் உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக மாமா தான் ஹேர் கட் கூட்டிகிட்டு போவாங்க. அன்றைக்கி மாமா இல்லை, நானே கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.